மரங்களை வெட்டி வீழ்த்தோம். இயற்கையை நாம முழுவதுமாக அதை எதிர்த்து நாம அழிவு ரீதியாக நாம் இயங்குவதால் தான் இத்தனை சிரமங்களும். அதனால என்ன சொல்றேன்னா, நான் இன்றைக்கு ஓரளவு சிக்கல் இல்லாமல் என்னை போன்ற எளியவர்கள், ஏழ்மையில் இருப்பவர்கள், எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்கள், மிக மோசமான நோய்க்கு ஆளானாலும் மிக மிக குறைந்த பணத்தை வைத்துக்கொண்டு உயிரையே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அரிய சிகிச்சையாக நமக்கு கிடைத்திருப்பதுதான் சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்தின் சிகரத்தை தொட்ட மனிதன் தான் வீரபாகு. கண்ணெதில் நான் பார்த்தேன். நான் இவரிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு டிஸ்சார்ஜ் ஆக போறேன். அப்போ ஒரு சொன்னார், ஐயா நான் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, உங்களை வரவழைச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். கணவனும் மனைவியும் வந்தாங்க. என்ன ஐயா? அவர் சொன்னாரு, ஐயா என் மனைவிக்கு புற்றுநோய். அப்போலோவிலிருந்து 1000 மருத்துவமனைகள்ல பல லட்சம் ரூபாயை நான் இழந்துட்டேன். என் மனைவி சொல்றா, எனக்கு நீங்க சிகிச்சை செய்து பூரணமாக புற்றுநோயிலிருந்து விடுவிக்கணும்னு கூட இல்லை, எனக்கு வலி இல்லாம கொஞ்ச நாள் சாகிற வரைக்கும் வச்சிருந்தா போதும் அப்படின்னு அவ போராடுவாயா. ஆனா வலியோடு தான் அவ வாழ்க்கை நடக்கு. இதுல ஈரோட்டுல இவரிடம் சிகிச்சை பெற்று பலனடைந்த ஒருவர் சொல்லி நான் இப்பொழுது அப்போலோல இருந்து இடம் மாறி இங்க வந்திருக்கேன். முந்தா நாள் தான் வந்து சேர்ந்தேன். 2 நாள் ஆகலையா அந்த அம்மாவுடைய வலி முழுவதும் போயிடுச்சு. ஆச்சரியமா அந்த அம்மாவே கேட்டேன், வலியே இல்லையா? அப்போ தீர்க்க முடியாத நோய்களை கூட தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர். இப்ப சமீபத்துல எனக்கு ஒரு நெருங்கிய நண்பருடைய மனைவி, அவங்க என்னென்னோ வைத்தியம் பண்ணாங்க. காலெல்லாம் வீங்கி போச்சு, கையெல்லாம் வீங்கி போச்சு, முகமெல்லாம் இதுவாகி போயிட்டு அப்படி நிமிர முடியல, உட்கார முடியல, குனிய முடியல. ரொம்ப பயந்துட்டாங்க இந்த அம்மா. கடைசியில என்னன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் 2 நாள்ல 43,000 ரூபாய் பில்ல போட்டான். அந்த நான் போய் சொன்னேன், அம்மா நீங்க இந்த 2 நாள்ல என்ன பண்ணு, இல்லை வைரல் ஃபீவர்னு சொல்றாயா, சொல்லிட்டான்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய பட்டிருக்கேன். இந்த 43,000 புறப்படுங்க, இல்லைன்னா உங்களை இப்படியே உட்கார வச்சு ஒரு 4 மாசம் வச்சு ஒரு 20 லட்சம் ரூபாய் வாங்குவான் அப்படின்னு அழைச்சு நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வரீங்களா? சொல்லுங்க ஐயா, நான் டாக்டர் வீரபாகு உங்களை அழைச்சு போறேன். அவங்களையும் அவர் கணவரையும் அழைச்சு விட்டேன். ஒரே வாரம் தான் அந்த அம்மா கம்பீரமா பழைய நிலையில எழுந்து சிக்கனாவது குனியாவது எல்லாருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு வந்திருக்கான். அதுதான் எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயோ நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா. ஆனா இன்னைக்கு என்ன 300 கோடி 400 கோடி போட்டு படம் எடுத்தாதான் தியேட்டருக்கே போறான் இல்லையா? பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க? நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்க எத்தனை படம் வேணா நடிங்க, ஆனா ஒரு முள்ளு மலர் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க. ஒரு 6லிருந்து 60 வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்க. எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சீங்களே, அதுல கடைசியில இந்த அம்பிகாவை பாப்பீங்களே, என் கண்ணு முன்னாலே இருக்கு. அது மாதிரி படங்கள் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன காலத்தால் அடிக்காது சார் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். யோசிச்சு பாருங்க. இப்ப கமலஹாசன் நீங்க அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்ப போய் பாருங்க. ஒண்ணுமே இல்ல, பாலச்சந்தர் எடுத்த ரஜினியும் கமலஹாசன் எடுத்த அவர்கள் படம் பாருங்க. இதெல்லாம் எத்தனை 1000 கோடி பட்ஜெட்ல எடுத்த படங்க. ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பா நடந்தது. இந்த விஜயன் நடிச்ச படங்கள்லயே இந்த பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த படங்களை அதுக்கு பிறகுதான் அவர் பெரிய ஸ்டார் ஆனாரு. ஆனா அந்த படம் தான் நிக்கும். இதெல்லாம் எப்படி நிக்கும்? சம்மட்டி எடுத்து மண்டையே அடிச்சு போலகிற மாதிரி. இதை விட அந்த காட்சியை காட்டினார் வீரபாகு. இது மாதிரி ஆனாரு. நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க, அதுல ஒரே அடி சம்மட்டில மண்டைய போல. இதெல்லாம் பண்ணக்கூடாதுயா, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சினிமா என்பது நான் என்ன இதோட சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இந்த சினிமா மேல எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு, கோபம் அதனாலதான் இருக்கு எனக்கு.
ஐயா, எழுத்து படித்தவனை மட்டும்தான் போய் பாதிக்கும். படிக்காத பாமரண்டமும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்றுதான். எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிப்பு. அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலில் வந்து சேர்ந்த மனிதன் என்கிறார். யோசிங்க, ஒரு பாட்டு தமிழ்நாடு பூரா கொண்டு போச்சு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுக கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கு என்ன பாட்டா வருது? முக்கலும் முனகலும், நீ லவ்வரியா நான் லவ்வரனான்னு ஒரு பாட்டு. என்னதான் எழுதுறீங்க கேட்டா, கண்ணதாசன் எழுதும் போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது 5000 ரூபாய் தான். இப்ப எந்த கிறுக்கலுக்கும் ₹1,00,000 மேலதான் பாட்டு. என்ன பண்றீங்க? உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா? இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன். எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதை விட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் இந்த அபிப்பிராயம். பணம் என்பது என்னையா? அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அது அயோக்கியரிடம் இருக்கும், யோகியரிடம் இருக்கும். பிறகு என்ன? யோகியரிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகைக்குரியது. ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்ற போது அதுக்கு என்ன மரியாதை என்கிற? ஒரு கட்டம் வரைக்குதானே பணம். உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம். உன் தேவைகளை நிறைவேற்றிவிட்ட பிறகு அது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்க? நான் எனக்கு வீடு வேணும், கிடைச்சிருச்சு. கார் வேணும், கிடைச்சிருச்சு. என்னென்ன வசதி வேணும் எல்லாம் கிடைச்சிருச்சு. அது வரையும் அது பணம். அதற்கு மேல எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும். எனவே எங்கே ஏழை, எங்கே அனாதை, எங்கே அகதி, எங்கே நோயுற்றவன், எங்கே கல்வி அறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும். நான் வீரபாகு இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், அவர் வருவார் காலையில என்னோட பேசிட்டு இருப்பார். நான் அந்த மருத்துவமனையில் 28 நாள் இருந்து போது ஒரு நாள் அவர் சொன்னார், வியந்து போனேன், இந்த மனிதனுக்குள்ள எப்பேற்பட்ட மனிதனை இவர். அவர் முக்கியமான நடிகர்களை பத்தி எல்லாம் அப்படியே பேசிட்டே வந்தார். சொன்னார், ஐயா, இந்த நடிகர்கள் எல்லாம் 100 கோடி 150 கோடின்னு வாங்குறாங்களே, வாங்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குற போதே 10 கோடி ரூபாய் ஏழைகளுக்கு, அவர்கள் கல்விக்காக, அவர்கள் மருத்துவத்துக்காக, இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ 100 கோடி வாங்க. 100 கோடியில் 90 கோடியை வைத்துக் கொள். 10 கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே. அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால், வெற்றி பெற்று பெரும் பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்ளுங்க. அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதை செய்வார். அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரை உலகத்தில் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடிக்கடி உங்கள் பேச்சை நாங்களும் கேட்க வேண்டும் என்று ஆர்வப்படுகிறோம். இப்போது படக்குழுவினருடன் ஒரு நினைவு பதிவுகளாக ஒரு புகைப்படம்.